நம்ம இங்கிலீஷை என்ன காணோம், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா அதுக்குள்ள இந்த மீனா டீச்சரை கூட்டிட்டு வரேன்னு போயிட்டா. ஆமா, இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெரிய படிப்பாளி நினப்பு. ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. முன்ன போய் விழுந்ததோடு என்ன கூட 5 மார்க்கா போட போறா, எழுதுனைக்கு தான் மார்க் போடுவா. டீச்சர் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகுமா, எல்லாரும் அமைதியா இருங்க. டீச்சர் யாரெல்லாம் பேசுனீங்களோ அவங்க பேரை என்ன எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. வந்த உடனே பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். நீ இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்த? தக்காளி சாதமும் முட்டையும். நீ என்னடி வச்சிருக்க? மீனா அவங்க லாஸ்ட் பெஞ்சில இருந்து பேசிட்டே இருக்காங்க பாரு. ஆமா, பாத்துட்டு தான் இருக்கேன். நான் ஏற்கனவே அந்த முண்டகனி பேரை எழுதி வச்சுட்டேன். இனி இந்த கண்ணாடி பேரை எழுதிட வேண்டியதான். நேத்து எங்க வீட்டுக்கிட்ட கோயில் கூட பத்துக்க, நாங்க ராத்திரிலாம் என்ன அழகா இருந்து சவு முட்டாய் ராட்டு எல்லாம் வாங்கி தின்னுட்டு விளையாடிட்டே கிடந்தோம். ஆமா, நானும் வந்தேன். நீ எப்போ வந்த? எத்தனை மணிக்கு வந்தா? நான் உன்னையும் பார்க்கவே இல்லையே. நான், எங்க அம்மா, எங்க சித்தி, எங்க பாட்டி எல்லாரும் வந்தோம். கண்ணகி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? ஏற்கனவே உன் பேரை எழுதி வச்சாச்சு. இனி உன் பேர் பக்கத்துல பிளஸ் போட்டு வச்சிருவேன் பாத்துக்க. இனி உன் பேரை எழுதி வச்சுட்டானா? ஏதாவது படிச்சிருக்கியா? இனி இங்கிலீஷ் வந்தோடனே உன்கிட்ட எஸ்ஏ கேப்பா வரு. மீனா, எதுக்கு என் பேரை எழுதுன? நீங்களும் தானே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உன் பேரையும் சேர்த்து எழுது. நான் ஒன்னும் பேசல, நீங்க பேசிட்டு இருந்ததுதான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அது என்னது, பேசுனது இல்லையா? நான் அன்னைக்கு டீச்சர் வரட்டு சொல்லி கொடுக்கேன். எப்பவுமே நம்ம பேரை தான் எழுதி வச்சுட்டே இருப்பா பாத்துக்க. அவ வந்தோடனே இவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி நம்ம பேரை எழுதுவா. ஏன்னா இவன பேசவே மாட்டான்ல. மீனா, அவங்க 2 பேரும் டெஸ்க் மேல ஏறி உட்கார்ந்து இருந்து பேசுவாங்க பாரு. கண்ணகி, கீழே இறங்கி இருந்து பேசு. எதுக்கு இப்படி டெஸ்க் மேல ஏறி உட்கார்ந்து இருந்து பேசுங்க? டீச்சர் பார்த்தா என்னையே தான் திட்டுவாங்க. என்னைய தானே நேம் எழுத சொல்லியிருக்காங்க. அதான் என் பேரை ஏற்கனவே எழுதி பிளஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டல, போய் சொல்லி கொடு. இந்த 2 பேரும் என்ன சொன்னாலுமே கேட்கவும் மாட்டாள்வ, படிக்கவும் மாட்டாள்வ. ஆமா, எதுக்குதான் இப்படி இருக்காவளோ தெரியல. இப்போ டீச்சர் வந்த உடனே என்னைய தானே இனி திட்டுவாங்க. கிளாஸ் என்ன லட்சணத்துல பாத்துட்டு இருக்க நீ? இது அங்க பாரு, முன் பெஞ்சில இருந்து அவ்வளவு 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்காள்வ நீ. நம்ம பேரையே எழுதி வச்சிட்டு இருக்கா. நாங்க படிப்பு சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம், சரியா? உங்களை மாதிரி சும்மா வெட்டி கதெல்லாம் விடல. ஆமா, படிப்பு சம்பந்தமா பேசுறாவ. படிப்பு சம்பந்தமா பேசினா மட்டும் அது பேச்சு இல்லையோ? இது என்ன 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இனி டீச்சர் வந்தாலும் அங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இனி எங்க வருவாங்க? 5 நிமிஷத்துக்காண்டி வா விளையாடலாம். ஓ பில்லா எச்சா பில்லா சி பாய் அட்டில ஓ வி ஏ நீ ரெண்டி அவுட். நீ தான் ஃபர்ஸ்ட். யார் இவ்ளோ கத்தி விளையாடிட்டு இருக்குது? என்ன சவுண்டிங்க? ஏ மீனா, உன்னை நேம் எழுத சொன்னேனா? ஐயோ, டீச்சர் வந்துட்டாங்க. இன்னைக்கு செத்தோம், நம்மள விடவே மாட்டா. கிளாஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாத நீல என்ன லீடர்? பக்கத்து கிளாஸ்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வரும். உங்க சவுண்ட் கேட்டு ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஓடி வரேன். டீச்சர், நான் எவ்வளவோ சொன்னேன் டீச்சர், அந்த பிள்ளைங்க கேட்கவே இல்லை. கடைசி பெஞ்சில 2 பேரும் டெஸ்க் மேல எல்லாம் இருந்து பாட்டு பாடி எல்லாம் விளையாடினாங்க டீச்சர். அதனாலதான் டீச்சர் சவுண்ட் வந்திருக்கு. ஏ லாஸ்ட் பெஞ்ச், உங்க 2 பேருக்கு என்ன மூளை கட்டி போச்சா? மண்டையில அறிவுங்கிறதே கிடையாதா? டீச்சர் இல்லன்னா அமைதியா இருக்கணும்னு தெரியாதா? ஃபர்ஸ்ட் எஸ்ஏல செகண்ட் பேரா சொல்லு. டீச்சர், நேத்து திருவிழாக்கு போயிட்டோம் டீச்சர். அதான் டீச்சர் படிக்கல, நாளைக்கு படிச்சுட்டு வந்துருவேன் டீச்சர். டீச்சர், நாங்க மட்டும் பேசல டீச்சர், அந்த மீனாவும் தான் டீச்சர் பேசினா. ஆமா டீச்சர், மீனாவும் பேசினா டீச்சர். மீனாவும் வயனியும் பேசிட்டு தான் டீச்சர் இருந்தாங்க. நீங்க வந்த உடனே எங்களை மட்டும் மாட்டி விடாங்க டீச்சர். ஒரு மண்ணம் தெரிய மாட்டேக்கு. இங்க இருந்து உங்களுக்கு பேச்சு பாட்டு கூத்து. போங்க போய் பிரின்சிபலை பாத்துட்டு வாங்க, ஹோல் கிளாஸும். டீச்சர், நான் எந்த தப்புமே பண்ணல டீச்சர். அவங்க தான் டீச்சர் பேசி விளையாடிட்டு இருந்தாங்க. ஹோல் கிளாஸ் என்ன புரியாதா? எல்லாரும் போய் பிரின்சிபலை பாத்துட்டு வாப்போ. எல்லாம் உங்களாலதான். எத்தனை வாட்டி சொன்னேன் பேசாதீங்க நீ. இப்ப எல்லாரும் பிரின்சிபல்கிட்ட தானே போக வேண்டியதா இருக்கு. நீ என்ன பேசாமல இருந்த? நீ என்ன பேசிட்டு இருந்த 2 பேரும்? நான் இனிமே இந்த ஸ்கூலுக்கே வர மாட்டேன். நான் எங்க அம்மாட்ட சொல்லி வேற ஸ்கூலுக்கே போயிருவேன். இந்த கண்ணகிக்கு இன்னைக்கு வீட்டு போகணும். எங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்கணும். எப்பவுமே என்னையே தான் மாட்டி விட்டுட்டு இருக்கா.